பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் சரியில்லாத நேரத்திலேயே அன்புமணி பீரியட்ல அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை வாங்கிட்டார். நீயே மருத்துவக் கல்லூரியிலே உங்ககிட்ட தேவையான பெசிலிட்டிஸ் இல்லைன்னு நீயே ஐவிட்னஸ் ஆயிட்ட. திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, எம்எல்ஏ அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி ட்ரைனிங் கொடுக்குறீங்க. திருவள்ளூர் அருகே பாண்டூர் கிராமம் ஒட்டி இந்திரா மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி, இன்னொன்று இந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது ரெண்டும் வேற யாரும் இல்லை. தற்போது தேர்தலில் நிற்கிறார்ல சட்டமன்ற உறுப்பினர் விஜி ராஜேந்திரன் அவர்களுக்கு சொந்தமானது. இந்த மருத்துவமனை கல்லூரி எல்லாம் அன்புமணி பீரியட்ல அங்கீகாரம் பெற்றது. சரி வர பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்ட்ரென்த், அதுக்கு வேணுன்ற மருத்துவமனைக்கு வேணுன்ற எமர்ஜென்சி ஆபரேஷன் தியேட்டர்ஸ், மகப்பேறு பார்க்கிற பிரிவு மற்றும் மருத்துவமனைலாம் சாதாரணமா வச்சுக்கலாம், டாக்டருங்க ஹாஸ்பிட்டலுங்க வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். மருத்துவமனை என்ற மருத்துவ கல்லூரின்னு இருக்கு சொல்ல, அந்த இடத்துல எல்லா வகையான பெசிலிட்டிஸும் வச்சிருக்கணும். இது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அங்கீகாரம் பெறதுல, மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி அங்கீகாரம் பண்றதுல மத்திய அரசாங்கத்துல 1008 விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள்லாம் மீறி பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் சரியில்லாத நேரத்திலேயே அன்புமணி பீரியட்ல அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை வாங்கிட்டார். இதுல எல்லாத்தோட என்னடா ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நம்ம எஸ்ஆர்எம்சி மருத்துவமனை இருக்கு பாருங்க, போலூர் அருகே 122 ஏக்கர் நீர்நிலை பொறும்போக்கு நிலத்தை அரசு அதிகாரிகள் மறு வகைப்பாடு செய்து விட்டதாக அவங்களுக்கு மாற்றம் செய்தாங்க. ஆனா இன்னைய வரைக்கும் நீர்நிலை பொறும்போக்கு லேண்டு இது சம்பந்தமாக பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கெல்லாம் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அரசு பொறும்போக்கு நிலங்கள்லாம் மடக்கி இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வாழகத்துல ஏகப்பட்ட அரசு பொறும்போக்கு நிலம்லாம் ஆக்கிரமிப்புல இருக்கு. நீர்நிலை பொறும்போக்கெல்லாம் மடக்கி அந்த கால்வாய் சேனல்லாம் மடக்கி அவர் மருத்துவமனையை மருத்துவக் கல்லூரி கட்டியிருக்காரு. இதை பத்தி கடந்த ஒரு மாதமாக நாங்க இது சம்பந்தமான இதெல்லாம் பர்டிகுலர்ஸ் எல்லாம் நாங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கலெக்ட் பண்ணிக்கிட்டு வந்தோம். திருவள்ளூர் அந்த சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சியிலும் சொல்ல மாட்டீங்களா, எவ்வளவு பில்டிங் அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளவு டாக்ஸ் கட்டிக்கிறாங்கன்னு கேட்ட சொல்ல மாட்டீங்களா, எவ்வளவு பில்டிங் அப்ரூவல் வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல மாட்டீங்களா, எவ்வளவு பேர் அங்க பிரின்சிபால் ஒர்க் பண்றாங்க, ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்களுடைய மருத்துவமனையில ஒர்க் பண்றவங்க, காலேஜில் ஒர்க் பண்றவங்க எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க.
அவங்களுக்கு தொழில் வரி கட்டியிருக்கியான்னு கேட்டாலும் அது எல்லைக்குட்பட்ட கிராம பஞ்சாயத்து பதில் தர மறுக்கிறாங்க. உயர் அதிகாரிகளை கேட்டா தனிப்பட்ட நிர்வாகத்தில் உள்ளவங்களுடைய இதெல்லாம் நாங்கள் தர முடியாதுன்றாங்க. சரி, தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் பெற்றுக்கலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டோம். இதுக்கு நடுப்புற விஜிஆர் ஒரு பினாமி கான்ட்ராக்டர் மேகான ஒருத்தரை வச்சுக்கிட்டு மொத்த வேலை அவர் பேர்ல எடுத்து அவரே பணிகளை செஞ்சார். கான்ட்ராக்டர் அப்படின்னு பணிகள்லாம் செய்ததாக தகவல்லாம் அவர் மேகாவோட பிரச்சனைகளை மாட்டி அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் இதெல்லாம் இருந்து நீக்கிட்டாங்க. விஜிஆருக்கு பிரபல பத்திரிகை தினகரன் பத்திரிகை நிருபர் ரோபோட்மன் அவர் தான் இவருக்கு பைனான்ஸ் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும். ஆமா, அவரும் சமீபத்தில் இந்த கல்லூரியில ஒரு சின்ன சரக்கல் நடந்தது. ஒரு பையன் 3வது மாடியிலிருந்து விழுந்து, ஏதோ காரணங்கள் பல இருக்கலாம், தேர்தல் களம் அவர் சொல்ல எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி நாங்கள் ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தோம். அந்த செய்தி சம்பந்தமா பத்திரிகையாளருங்க பிரஸ் மீட்ல தீன் சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்தது. எஸ்ஆர்எம்சி மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிற வழியில சேர்த்ததுல போய் அந்த ஸ்டூடெண்ட் மரணம் அடைஞ்சிட்டான்ட்டு அது பிராட் டெத்துன்னு போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்குறாங்க. நீயே மருத்துவ கல்லூரியிலே உங்ககிட்ட தேவையான பெசிலிட்டிஸ் இல்லைன்னு நீயே ஐவிட்னஸ் ஆயிட்ட. யாரு? மருத்துவக் கல்லூரி டீன். உங்களுடைய கல்லூரியிலேயே இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சீரியஸ் கேஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு தகுதி இல்லை அந்த மருத்துவக் கல்லூரி நீயே ஒத்துக்கிட்டு ராமச்சந்திரா எஸ்ஆர்எம்சி போற ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிட்ட. ஏன் திருவள்ளூர் டவுன்ல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கு, அந்த மருத்துவமனையில சகல வசதிகளும் இருக்கு. ஏன் அந்த மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டியதானே அந்த ஸ்டூடெண்ட்? திருவள்ளூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர்ல இருக்கிற எஸ்ஆர்எம்சி மருத்துவமனைக்கு அனுப்புறீங்க. உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ட்ரைனிங் நீங்க எங்க கொடுக்குறீங்க? திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. எம்எல்ஏ செல்வாக்கை பயன்படுத்தி ட்ரைனிங் கொடுக்குறீங்க. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நீங்க கட்டிக்கிட்டு, ஏன்னா அங்க போதிய பேஷண்ட்டுங்க அங்க வர்றதில்லை. மருத்துவமனைக்கு போதிய பேஷண்ட்லாம் வந்தாதான் டாக்டர்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க முடியும். அந்த வசதி அங்க கம்மி. அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திருவள்ளூர்ல ட்ரைனிங் கொடுக்கறதாவோ இன்னும் வேற எங்க ட்ரைனிங் கொடுக்கறதாவோ அந்த கல்லூர்ல படிக்கிற மாணவர்கள் காத்து வாக்குல செய்தியை கசைய விடுறாங்க. ஏன்னா அந்த கல்லூரில பெரும்பாலும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா படிக்கிறாங்க. ராமச்சந்திரா எப்படி ஆந்திரா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த கல்லூரியில திருவள்ளூர்ல கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய படிக்கிறாங்க. தகுதி இல்லைன்னு நீயே ஒத்துக்கிட்ட. மருத்துவக் கல்லூரி ப்ரொஃபஸரு பிரின்சிபாலோ இல்ல முக்கியமான இவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க. ஆமா, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நாங்க ராமச்சந்திராவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய கல்லூரியில மருத்துவக் கல்லூரியில அவசர ஆபத்தான சூழ்நிலை உள்ள பேஷண்ட்டுகளை பார்க்கறதுக்கு போதிய வசதிகள் கிடையாது. 2வது, அரசு நிலங்கள்லாம் நிறைய ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்குது கல்லூரி. அந்த கல்லூரியில கட்டப்பட்ட அனைத்து கட்டிடங்களுக்கும் முறையான அனுமதி வரைபட அனுமதி பெறவில்லை. அப்படி முறையான அனுமதி பெற வேண்டும் என்றால் பேசிக் லேண்ட் டோப்பா ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கணும். நீ எவ்வளவு தொழுவுக்கு காலேஜ் எல்லாம் வச்சிருக்கீங்க, என்ன சர்வே நம்பர்ல வச்சிருக்கீங்க, என்ன நீதியில போகும்போக்கெல்லாம் என்க்ரோச்மெண்ட் ஆயிருக்குதுன்ற வெக்டர்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும்.
நீ என்னடா கட்டா 2வது வாட்டியோ 3வது வாட்டியோ நிக்கிற. நீ என்னமோ பெரிய ஹரிச்சந்திர வீட்டு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி விஜிஆர் வந்து சிஎம் வீட்டு கிச்சன் டிபார்ட்மெண்ட் சிஎம்ல நான் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஒரு பில்டப்பை காமிச்சுக்கிட்டு அதிகாரிகளை ஏமாத்திக்கிட்டு குவாரிகாரங்களை ஏமாத்திக்கிட்டு ஒயின் ஷாப்காரங்களை ஏமாத்திக்கிட்டு திருவள்ளூர்ல பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்டு விஜிஆர்னு பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க போட்டுக்கோ. பூண்டி ஒன்றியத்தில் நடக்கிற வேலை பூரா எனக்கு சொந்தன்ற ஈக்காடு அவருக்கு வருதான்றது தெரியல எனக்கு. சில ஊராட்சிகள்லாம் நீ உன்னுடைய எல்லை மீறி போகுது. பூண்டி ஒன்றியத்தில் நடக்கிற ஊராட்சிகள்லாம் உன்னுடைய அராஜகம் பெருசா இருக்கு. இந்த கடந்த காலங்களில் நடந்த ரோடு ஒர்க்கா இருக்கட்டும், பொதுப்பணித்துறை ஒர்க்கா இருக்கட்டும், நகராட்சியினுடைய ஒர்க்கா இருக்கட்டும், அனைத்து ஒர்க்கும் நீங்களே பினாமியா செஞ்சிருக்கிறீங்க. இதெல்லாம் நான் சொல்ல, நீ செஞ்ச பினாமி குமுறல் எல்லாம் காத்து வாக்கா அடி வந்துகிட்டு இருக்கு. நீங்க என்னடா கேட்டீங்கன்னா யோக்கிய மாதிரி பேசுற. இன்னும் வாக்காளர்கிட்ட பொதுமக்கள் சொல்லக்கூடாது, வாக்காளர்கள் உன்னுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற வாக்காளர்கள்லாம் எங்களை மாதிரி பத்திரிகையாளர்களெல்லாம் உங்களுடைய இது பூரா சொல்றாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் என் கல்லூரியில எல்லாம் இருக்கு. நான் எந்த நீர்நிலை பொறுமுக்கு நிலமோ எந்த அரசு பொறுமுக்கு நிலமோ நான் ஆக்கிரமிக்க இல்லை. நான் எல்லா தொழில் வரியோ ஊராட்சி நிலவரி பூரா அரசு விதிகள் படி நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்கு. ஏதாவது பகிரங்கமா அதனால அறிக்கை தர முடிஞ்சா பகிரங்கமா அறிக்கை தரட்டும். அதையே நாங்க எங்க யூடியூப் சேனல்ல அவருடைய மறுப்பு அறிக்கையை வெளியிட நாங்க தயார். இதெல்லாம் மறுப்பு அவர் தெரிவிக்கலன்னா நாங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் உண்மை என கருதப்படும் என அறிக்கையாக வெளியிடுகின்றோம். கண்டுகொள்ளுமா அறிவாலயம். மற்றொரு காணொலியில் சந்திப்போம்.